அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லையில் அமிர்தா ஒரு வழியாக வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படிங்கிற முடிவு எடுத்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா ஈஸ்வரி பாக்கியான்னு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லையில் என்ன பண்ண, அம்மா என்ன நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லையில் ஒரு பக்கம் வருத்தப்பட உடனே நம்ம பாக்கியாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டு பாக்கியா நிற்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா, ஆனால் பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா எல்லையில் நீ கிளம்பிடுப்பா, இங்கே இருக்காத, நீ இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில்கிட்ட சொல்ல, எழில் அடுத்த செகண்டே அமிர்தாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்துடுறாங்க. ஒரு பக்கம் ஈஸ்வரி தாத்தா செலியன்னு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு போகாதரா, நிலா பாப்பா தூக்கிட்டு போய் எங்கே இருப்பா, எங்கேருந்து என்ன கஷ்டப்பட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. எல்லாரோட ஃபீலிங்ஸை தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம எழில் வந்து இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கே இருக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, ஆனால் எங்களை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, நாங்கள் சந்தோஷமாக தான் இருப்போம், நான் போகிற இடத்துக்கு நீங்கள் நினைக்கும் போது வரலாம், எல்லாரும் ஜாலியாக இருக்கலாம், எத்தனை நாள் வேணாலும் என் கூட தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எழில் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதனால் ஈஸ்வரி கோவப்பட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஏ பாக்கியா, இங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், இங்கே வந்து நான் என் பேரங்கிட்ட சண்டை போடக்கூடாதா, எப்போவுமே அவன் என்கிட்ட பேசுவான், நானும் அவங்ககிட்ட பேசுவேன், அதுக்காக நாங்கள் சண்டை போடுற டைமில் வந்து நீ வீட்டு விட்டு வெளியே போகணும்னு சொல்லுவியா, அதனால தான் அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிட்ட சண்டை போடுறாங்க ஈஸ்வரி. உடனே நம்ம அங்கேருந்து எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தான், நீங்கள் பேசுனதுனால தான் எழில் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே பாக்கியா வந்து எல்லாரும் அமைதியாக இருங்க, அவன் வெளியில் இருக்கிறதா சந்தோஷம், ஏன்னா இங்கே இருந்தான் அப்படின்னா தேவையில்லாமல் நம்ம ஒன்று பேச அவங்க ஒன்று பேச தேவையில்லாத மனசாப்பு வந்துக்கிட்டே இருக்குல்ல, அதனால் அவன் அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சொல்லிட்டு உட்காந்து ஒவ்வொன்றும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஈஸ்வரி ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு வேளை காரணம் நம்ம தானோ, நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சாதாரணமான ஆசை தானே சொன்னோம், ஆனால் அதை புரிஞ்சிக்காம தப்பு நம்ம மேலே அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க. ஆனால் உண்மையிலே எழிலோட வாழ்க்கை இதுக்கப்புறம் தாங்க ரொம்பவே பிரகாசமாக இருக்க போது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.